பொறுத்தளவுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருந்தோம். அப்போ கூட பத்திரிகையாளர்கள் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான் சொல்லியிருந்தோம். அன்றைக்கு சரி, தொடர்ந்து எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய சில கோரிக்கைகளை வச்சிருந்தோம். அதை நம்ம தோல்விக்கு பின்னால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி இந்த கட்சி 100 ஆண்டுக்கு இருக்க வேண்டும், ஆட்சியில் இருக்க வேண்டும், கட்சி நல்லா இருக்க வேண்டும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு கட்சி என்பது வெற்றி தோல்வி சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த கட்சி தோல்விக்கு பின்னால் ஆராய வேண்டும், அந்த கருத்தை வச்சுருந்தோம். பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சுருந்தோம். ஆகவே குழு அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சுருந்தோம். இப்படி பார்த்திங்கன்னா பல்வேறு கருத்துக்களை வச்சுருந்தோம். அதெல்லாம் பொதுச் செயலாளர் அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்போ ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னே போட்டு அது கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. நீங்கள் ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். அதே போல் எங்களது அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் கண்டிப்பாக என்னுடைய கட்சியை நீங்கள்லாம் ஒற்றுமையை சேர்ந்து வழிநடத்துவோம் என்று அவர்கள் கோரிக்கை விட்டார்கள். நாங்களும் இன்றைக்கி சந்தித்து இன்றைக்கு பொதுமக்களுக்கு இந்த கட்சி கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகளும் ஆளுங்கட்சியாக இருந்திருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் இந்த கட்சியை வளர்த்துள்ளார்கள், தலைவர் ஆரம்பித்த கட்சி. ஆகவே நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நானாயிட்டு அண்ணன் சி வி சண்முகம், அண்ணன் நத்த விஸ்வநாதன் ஆகிட்டு, அண்ணன் விஜயபாஸ்கர், காமராஜ் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே தங்கமணிகள் போல எல்லாரும் கிட்டத்தட்ட எங்களது குடும்பமே கட்சி ஆரம்பத்திலிருந்து கட்சி குடும்பமாக இருந்தவர்கள். ஆகவே இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு இது உயிர், அதெல்லாம் மாற்று கருத்து அன்றைக்கி தான் சொன்னது. ஆகவே பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தது எங்கள் மேலே பதவிக்காகன்ட்டு. அதெல்லாம் அன்றைக்கே இன்றைக்கி ஆளுந்தரப்புலையும் சொல்லிட்டாங்க. அன்றைக்கே அவங்க எங்களுக்கு பதவி கேட்டு வரலன்ட்டு நாங்களும் சொல்லிட்டோம். அது இல்லை, எங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம், அதை அதெல்லாம் ஆராய்ந்து சரி பண்ணணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒற்றுமையாக இருந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் 2 பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டோம். இனி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்ன நினைச்சாங்களோ அந்த அடிப்படையிலே அதிமுக சிறப்பான முறையிலே வெற்றிகளை போகணும். அதை தான் இன்றைக்கி நாங்கள் பொதுச் செயலாளர் சந்தித்தோம். இன்றைக்கி அவர் அதான் சொன்னார். நாங்களாம் சந்தித்து இங்கே இன்றைக்கி பார்த்து வாபஸ் பெற்றுவிட்டோம். ஆகவே இனி பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு என்றைக்கும் இன்றைக்கி மக்களுக்கான இயக்கம், அது ஒற்றுமையாக செயல்படும். நன்றி. அவங்க நான் இன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து இங்க நாங்க வந்தோம். எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் சி வி சண்முகம் தான் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா எங்களை நல்லா வழி நடத்தினோம். அதே போல நீங்க அதாவது எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி என்பது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக ஒன்று கூடி விட்டது. ஆகவே கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டது. சொல்லப்போனால் கருத்து வேறுபாடு பிரிவுகளை கருத்து வேறுபாடு. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். சி வி சண்முகன் எங்களோட இருக்காரு.